அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது கஃபார், இந்த காஃபிரை தூக்கி போடு, எல்லா குல்ல கஃபார், யாரும் தப்பே இல்லை. முதலாவது. இரண்டாவது அனீது. இரண்டாவது யாரு? அனீது. அனீதண்டா யாரு? உண்மையை வேணுமென்று மறுத்தவர். அனீதண்டா அதுதான். ரெண்டாவது குல்ல கஃபாரின் அனீது, அகங்காரம், பெருமை, நான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரெண்டாவது. மூன்றாவது யார்? மன்னாஇன் லில் கைர், நலவுகளை தடுத்தவர். எவ்வளோ கெட்ட பண்புகள் இதெல்லாம். நலவு நடக்க விடுறதில்லை, சமூகத்துக்கு நலவு நடக்க விடுறதில்லை. மன்னாஇன் லில் கைர். மூன்றாவது ஜகாத்தோ சதகாவோ எந்த நல்லதோ. நாலாவது முஅ்தத். முஅ்தத் அளவு கடந்தவன். முஅ்தத் கெடுதியில் அளவு, கொலையில் அளவு கடந்தவன், ஏசுரத்தில் அளவு கடந்தவன், கொள்ளையில் அளவு கடந்தவன், பாவங்களில் அளவு கடந்தவன். உலமாக்கள் சொல்கிறாங்க இந்த ஆயத்தை இறங்கிச்சாம் அந்த காலத்தில் வலீத் இப்னு முகீராவுடைய விடயத்தில். யார விடயத்தில்? இந்த அபூ தாலிப் எல்லாம் உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க முஸ்லீம்களுக்கு. இந்த வலீத் இப்னு முகீரா, இந்த அபூ லஹப், அபூ ஜஹில் எல்லாம் இப்படிப்பட்ட ஆக்கள் இந்த காலத்தில் இருக்காங்களா இல்லையா? உலமாக்கள் மட்டும்தான் வாயை திறக்கணும், மற்ற உத்தரம் திறக்க மாட்டீங்க. மற்ற உத்தரம் இருக்காங்க, ஒவ்வொரு காலத்திலையும் இருக்காங்க. அப்போ இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் விளங்கக்கோல விளங்குதுன்னு எங்கட விரோதி, கடைசி விரோதி யார்? எங்கட தஜ்ஜால். எங்கட கடைசி விரோதி யாரு? தஜ்ஜால். அது வரைக்கும் விரோதி வந்துட்டு தான் இருப்பான், இஸ்லாத்தை தடுத்துட்டு தான் இருப்பான். நாங்கள் இனி அதோட வாழ்ந்துட்டு தான் போகணும், வாழ்ந்துட்டு தான் போகணும். சரி, முஅ்தத். அடுத்தது கடைசி அல்லாஹ் சொல்றான் அஞ்சாவதாக முரீப், இஸ்லாத்துடைய விடயத்தில் சந்தேகம் உள்ளவர், முரீப். ஆறாவது அல்லாஹ் சொல்றான் அல்லதீ ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹோடு இன்னொரு கடவுளை இணைத்தவர். இந்த தன்மைகள் யார்கிட்ட இருக்குதுன்னு பாரு. அல்லாஹோடு, அல்லாஹ் மட்டுமில்ல கடவுள், இன்னொரு கடவுள் இருக்கிறார், அல்லாஹ்வால் எல்லாம் செய்யலாது என்ற இந்த 6 கெட்ட தன்மையுடையவர்கள், இவங்கெல்லாம் நிரந்தர நரகவாதிகள். இப்போ சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நரகத்துள்ளு போனதுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டு என்னதான் செய்யும்? அதுக்கு பிறகு ரெக்கார்டை போட்டு கேட்டு என்ன செய்ய?